ஹலோ கைஸ், வெல்கம் டு மாஸ்டர்ஸ் டெக்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம கிறிஸ்டல் கேமோட கேம் ப்ளே தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் கேட்ட போகே கியூஸ்க்கு யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தா அப்படின்னா கேஎல் தமிழ் அப்படிங்கிறவர் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தாரு. ஸோ கங்க்ராட்ஸ் ப்ரோ. அண்ட் இந்த வீடியோலையுமே ஒரு போகே கியூஸ் வந்திருக்கு. ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து புரியும். அண்ட் நம்ம இப்போ கோல்டன் டாட் சிட்டிக்கு தான் வந்து போகணும். ஸோ இதை தான் வந்து போகே கியூஸாக வந்து கேட்டிருப்பேன். ஸோ ரேடியோ ப்ராட்காஸ்ட் எந்த சிட்டியில் இருக்குன்னு. அண்ட் போக்கிமான்லாம் ஜஸ்ட் டூல்ஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ டீம் ராக்கெட் தான் வந்து ஆக்குப்பை வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் போய் வந்து தடுக்கணும். ஸோ ரேடியோ டவரில் வந்து ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் நான் டிஃபீட் வந்து பண்ணிடுறேன். ஸோ இவனை வந்து டிஃபீட் பண்ணிட்டேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஹெல்ப் தேவையாமா. ஸோ இவங்க தான் ஹோஸ்ட்லாம் பண்ணுவாங்க. அண்ட் இவங்களையும் நம்ம வந்து டிஃபீட் பண்ணியாச்சு கைஸ். ஸோ இங்கே நிறைய ட்ரெயினர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ டிஃபீட் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஸோ அப்போ தான் அவங்க போக்கிமான்ஸ் எல்லாமே லெவலப் வந்து ஆகும். ஸோ நான் வந்து மில் டேங்க் யூஸ் பண்ணி வந்து டிஃபீட் பண்ணுறேன். ஸோ ஈஸியாக தான் வந்துருக்காங்க. ஸோ மாற்றி மாற்றி எல்லா போக்கிமான்ஸையும் ஸ்விட்ச் பண்ணி வந்து பேட்டில் பண்ணிக்கிறேன். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா போக்கிமான்ஸ் எல்லாம் பிலவுட் பார்ட்னர்ஸ் ஆமாம். ஸோ ஆனால் இந்த டீம் ராக்கெட் வந்து அதுக்கு எதிர்மறையாக பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு ப்ரொஃபஸர் நம்ம டிஃபீட் பண்ணியாச்சு. ஸோ டக்குன்னு தான் இருக்கும். ஏன்னா பேட்டில் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் லென்த்தான வீடியோ, நான் வந்து கொஞ்சம் சுருக்கியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துக்கு போகிறதுக்கு காட்கி அப்படிங்கிற ஒரு ஐட்டம் வந்து தேவை. ஸோ அது நம்மளுக்கு ப்ரொசீட் பண்ணால் தான் வந்து கிடைக்கும். அண்ட் இவங்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து டிஃபீட் பண்ணணும். ஸோ பண்ணாமல் கூட இருக்கலாம், பட் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கோங்க எல்லாத்துக்கிட்டையும். அண்ட் நம்ம ஒருத்தர் வந்து ரெஸ்கியூ பண்ண வந்திருக்கோம், பட் அவர் வந்து இம்போஸ்டர் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவர் தான் வந்து டைரக்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ ஏமாற்றிட்டார் நம்மளை. ஸோ அவர் வந்து இவரை நம்ம டிஃபீட் பண்ணதுனால நம்மளுக்கு பேஸ்மெண்ட் கீ வந்து தந்திருக்காரு. ஸோ நம்ம அண்டர் கிரவுண்ட் வேர் ஹவுஸில் தான் போய் வந்து ரியல் டேரக்டர் வந்து காப்பாற்றணும். ஸோ என்ன பண்ணுறது, நம்மளை ஏமாத்துறாங்க இப்படி. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து பேஸ்மெண்ட்டுக்கு வந்து போயிடலாம். அதாவது பேஸ்மெண்ட் கீ வந்து தந்திருப்பார். ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ அண்டர் கிரவுண்ட் என்ட்ரன்ஸ் அங்கே தான் வந்து போகணும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு போயிருக்க முடியாது முன்னாடி. ஸோ பேஸ்மெண்ட் கீ இல்லாதனால. ஸோ இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா உங்கள் ரைவல் பார்த்திங்கன்னா நிற்க சொல்லிட்டு வந்து பேட்டில் வந்து பண்ணுவாங்க. ஸோ நம்ம கூட இது 4வது 5வது டைமானு சரியாக தெரில, பட் நிறைய டைம் வந்து நம்மளோட பேட்டில் பண்ணிட்டாங்க. ஸோ கோல் பேட் தாங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் தண்டர் பஞ்ச் யூஸ் பண்ணி டிஃபீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். விங் அட்டாக் யூஸ் பண்ணுறது. ஸோ ஃபைனலி வந்து நம்ம கோல் பேட் வந்து டிஃபீட் பண்ணிட்டோம். தென் மேக்னமைட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய டைம் மேக்னமைட் தான் யூஸ் பண்ணாங்க. இன்னும் எவால்வ் வந்து பண்ணல போல். ஸோ இன்னும் 2 லெவல் வந்துச்சுன்னா எவால்வ் ஆயிரும். ஸோ நான் டான்ஃபன் யூஸ் பண்ணி ஈஸியாக டிஃபீட் பண்ணிட்டேன். தென் நான் ஆர்கனைன் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அவங்க மெகேனியம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ளேம் வீல் யூஸ் பண்ணுறேன். டிஃபீட் ஆயிரு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஹெச்பி இருந்திருக்கு. ஸோ அதுக்குள்ளே பாய்சன் ஆக்கி விட்டுருச்சு. பாய்சன் பவுடர் யூஸ் பண்ணி. ஸோ நான் டேக் டவுன் யூஸ் பண்ணிடுறேன். ஸோ டிஃபீட் பண்ணியாச்சு கை. ஸோ ஹாண்டர் தான் இருந்திருக்கு. நான் வந்து லைக் ஆர்கனைன் கிட்ட பைட் இருக்குதுன்னு நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் பைட் இல்லை. ஸோ நான் எஸ்பியான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கிட்ட பைட் அட்டாக் வந்துருக்கு. ஸோ பைட் அட்டாக் பார்த்திங்கன்னா லைக் ஜென் 2 வந்து ஸ்பெஷல் மூவ் தான். ஸோ எஸ்பியான் வந்து ஒரு ஸ்பெஷல் அட்டாக்கர் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பைட். ஸோ அதனால தான் வந்து இதுக்கு லேர்ன் பண்ணேன். நான் ஸ்னீசல் யூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து ரோல் அவுட் யூஸ் பண்ணி ஈஸியாக டிஃபீட் பண்ணிடுறேன். சூப்பர் எஃபெக்டிவ். ஸோ நம்ம ரைவலை வந்து டிஃபீட் பண்ணியாச்சு மறுபடியும். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லான்ஸ் சொன்னது உண்மை தான், என்கிட்ட லவ் ட்ரஸ்ட் நான் போக்கிமான்ஸ் மேலே வைக்க மாட்டேன். ஸோ அதனால தான் நான் தோத்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் நீங்கள் டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்விட்ச் 3 வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ டேர்ன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிவர்ஸில் அப்படியே வாங்க. ஸோ அப்படி டேர்ன் ஆன் பண்ணிங்கன்னா தான் உங்களால் இந்த இடத்த தாண்டி போக முடியும். ஸோ கன்ஃபியூசிங்காக தான் வந்துருக்கும். ஸோ நான் பண்ண மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து வந்துடலாம். ஸோ இவங்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து டிஃபீட் பண்ணிக்கோங்க. லைக் மேக்மார் கிரவுலுத் மாதிரியான 5 டைப் போக்கிமான்ஸை யூஸ் பண்ணாங்க. ஸோ ஃபுல் ஹீல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இவங்களை வந்து நீங்கள் டிஃபீட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் பார்க்க ஜெஸி மாதிரி தான் இருந்திருக்காங்க. நிறைய ஜெஸி இதோடு வந்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து அல்ட்ரா பால் வந்து கிடச்சிருக்கு. ஸோ எடுத்துக்கிறேன். அண்ட் தென் இவங்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து டிஃபீட் பண்ணிக்கோங்க. ஸோ டிஃபீட் பண்ணிட்டேன். அண்ட் தென் மேக்ஸ் ஐத்தர் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் இவரை நான் வந்து டிஃபீட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே ஒருத்தர் இருக்கான். ஸோ அவனையும் டிஃபீட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம டாக்டர் வந்து ரெஸ்கியூ பண்ண வந்துட்டோம். ஸோ அதுக்குள்ளே TM35 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா ஸ்லீப் டாக் அப்படிங்கிற அந்த TM தான். அண்ட் இவர் தான் வந்து டைரக்டர். ஸோ இவர் நம்மளுக்கு வந்து என்ன தராரு அப்படின்னா கார்ட் கீ அப்படிங்கிற ஒரு கீ வந்து தந்திருக்காரு. ஸோ நம்ம இந்த கீ யூஸ் பண்ணி தான் நம்ம ரேடியோ டவரில் இருக்கக்கூடிய கார்ட் கீ ஸ்லாட்டில் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி யூஸ் பண்ணால் தான் அதை நம்மளால் அன்லாக் வந்து பண்ண முடியும். ஸோ இங்கே மேலே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆம்லெட் காயின் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் போகிமாட்டோடைய டாப் ஃப்ளோர்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிளிக் பண்ணிங்கனாலே கீழே வந்து வந்துடுவீங்க ஈஸியாக. ஸோ நம்ம ரேடியோ டவரில் இருக்க மிச்ச கொஞ்சம் டீம் ராக்கெட் மெம்பர்ஸோ அடியோடு அழிக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த ஈவில் டீம் வந்து ஒட்டு மொத்தமாக வந்து டிஃபீட் பண்ண போகிறோம்.
ஸோ பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து காப்பாற்றிடலாம். ஸோ கோல்டன் டாட் சிட்டி ஃபர்ஸ்ட் வந்து அசிலியா டவுனில் பார்த்தோம். தென் நாம் வந்து மகாகனி டவுனில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கோல்டன் டாட் சிட்டிலலாம் பேட்டில் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணுறது, இவங்க எல்லாத்தையும் நம்ம டிஃபீட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இவங்க எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் தென் இவர் தான் பார்த்திங்கன்னா ரியல் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ டீம் ராக்கெட்டோட ஜியோவானி அப்படிங்கிற இவர் தான். ஸோ இது ஃபைனல் பேட்டில் அப்படிங்கிறதுனால தான் காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க ஈஸி தான் வந்து ஃபைனல் பேட்டில். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப என்னடா டக்குன்னு முடிஞ்சிருச்சுன்னு வந்து இருக்கும். பட் நிறைய ட்ரெயினர்ஸ் வந்துருந்தாங்க. ஸோ பேட்டில் ஸ்கிப் பண்ணதுனால தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இது கிட்டத்தட்ட 1 hour வீடியோ. ஸோ அதை தான் வந்து லைக் ஷார்ட் வந்து பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணி. ஸோ ஈஸியாகவே டிஃபீட் பண்ணிடலாம். லெவல் 35 இருக்காங்க ஹாண்டும். ஸோ நம்ம சர்ஃப் யூஸ் பண்ணியே டிஃபீட் பண்ணிடலாம். அண்ட் எனக்கு ஹாண்டும் வந்து ரொம்பவே பிடிக்கும். பட் ரொம்ப என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஹாண்டும் வந்து கிடைக்காது. லைக் கேண்டோ ரீஜனில் வந்து கிடைக்கும். அண்ட் நம்ம டிஃபீட் பண்ணதுக்காக நம்மளுக்கு அந்த ரியல் டேரக்டர் பார்த்திங்கன்னா நம்ம கிளியர் பெல் வந்து தந்திருக்காங்க. ஸோ இந்த கிளியர் பெல் வச்சு தான் நம்மளால் வந்து டின் டவர் வந்து எக்ஸ்ப்ளோர் வந்து பண்ண முடியும். ஸோ அது நம்ம எக்ரோட்டிக் சிட்டியில் வந்து இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து எக்ஸ்ப்ளோர் வந்து பண்ணணும். ஸோ நம்ம வந்து எப்படியோ காப்பாற்றியாச்சு கைஸ். ஸோ அல்ட்ரா பால் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு லேடி மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட போய் பேசுனீங்க அப்படின்னா பிங்க் பவ் அப்படிங்கிற ஒரு ஐட்டம் வந்து தருவாங்க. ஸோ இது நார்மல் டெக் மூவ்ஸ் எல்லாம் பவர் அப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட போகி குவிஸ் என்ன அப்படின்னா இந்த ஜென்ரேஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ண புதுசான 2 நியூ டைப்ஸ் என்ன அப்படின்னு தான் நீங்கள் வந்து கமெண்ட் வந்து பண்ணணும். ஸோ மொத்தம் 15 டைப்ஸ் வந்து இருந்திருக்கும் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில். ஸோ இந்த ஜென்ரேஷனில் புதுசாக 2 டைப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்ன டைப் அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் வந்து பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து அந்த கேம் கார்னரில் காயின்ஸ் கலெக்ட் பண்ணி சில பல டிஎம்ஸ் தான் வந்து வாங்க போகிறோம். லைக் TM 25, 14 and 38. ஸோ இது 3 TM தான் நம்ம வந்து வாங்க போகிறோம். ஸோ நான் மறுபடியும் வாங்குறத வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் வந்து காயின்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ டாப்பில் பார்த்திங்கன்னா தெரியும் திடீர்னு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் வாங்குறத ஒரு டைமாக. ஸோ இப்போ நம்ம இந்த டிஎம்ஸ் எல்லாமே டீச் பண்ணலாம் நம்ம போக்கிமான்ஸ்க்கு. ரொம்பவே பவர்ஃபுல்லான டிஎம்ஸ் எல்லாமே எல்லாத்தோட பவருமே வந்து லைக் 120 இருக்கும். ஸோ பிளிஸர்டு வந்து நான் ஃபெராலிகேட்டருக்கு வந்து லேர்ன் பண்ணிக்கிறேன். ஐஸ் பஞ்ச் ஃபர்கட் பண்ணிட்டு நான் பிளிஸர்ட் லேர்ன் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் ஃபயர் பிளாஸ்ட் வந்து ஆர்கனைனுக்கு லேர்ன் பண்ணிக்கிறேங்க. ஸோ நான் வந்து ராக் ஸ்மாஷ் அப்படிங்கிற அந்த மூவ் வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ ஃப்ளேம் வில் ஃபயர் பிளாஸ்ட் நல்லா சூப்பரான மூவ்ஸ் தான் அது ரெண்டும். அண்ட் தென் தண்டரை வந்து நான் மில் டேங்க் வந்து லேர்ன் பண்ணிக்கிறேன். தண்டர் மன்ஸை ஃபர்கட் பண்ணிட்டு நான் வந்து இதை வந்து லேர்ன் பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த பாட்டு வந்து முடிய போதும். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் ஆகிடுச்சு. தென் பை.